ஆனால் என் தந்தையா விடுவதாக கிடையாது. இல்ல நான் என்றால் சில்லை கலைத்தவன் என்று சொல்லு. ஆமா பின்னாடியே துரத்துனாரு. எதுக்கு குடும்பத்துக்கு சாபத்தை கொடுத்து விடுவேன். என்னுடைய இன்னத்துக்கு அம்மா உங்க அப்பா துரத்துறாரு. அப்படி என்னுடைய தாயாகப்பட்ட ஓட தங்கி கொண்டிருக்கும் போது என் தந்தையாகப்பட்டவர் விடாமல் பின்தொடர்ந்து சென்றார். அப்போது என் தாயாக பார்த்து இவர் இப்படியே இருந்த விடமாட்டார் என்று சொல்லி ஒரு வண்ணான் வீட்டுக்கு ஓரம் செவட்டு ஓரம் ஒரு கழுதையாக கழுதையாக உருமாறி விட்டார். உருமாறிய உடனே இதை கண்டு பெட்ட கைதியாக உருமாறி உடனே இதை கண்ட என் தந்தையாகப்பட்டவர் அம்மா வந்து கைதியா அப்போது கட்டி கொண்டிருக்கும் போது கண்ட என் தந்தையாகப்பட்டவர் கட்டிட்டு வர கூட்டமாச்சு தாயாரும் அவனை சவித்து விட்டேன் சென்று விடுவேன். அப்படி இருக்கும்போது இதை கண்ட என் தந்தையாகப்பட்டவர் இவளை சேர்ந்து ஆக வேண்டும் என்று சொல்லி என் தந்தை ஒரு ஆண் கழுதையாக திரித்து விட்டார். அது கண்ட உடனே என் தந்தையும் தாயும் உணர்ச்சி செய்தார்கள். செய்த உடனே ரிஷி பண்டம் ராவு தங்காது சொல்ல கேட்ப என் தந்தையும் தாயும் சேர்ந்த உடனே அங்கே ஏனோ பிறந்துட்டாம்பி சொல்லிக்கடா எனக்கு கோபம் வராது. எனக்கு கோபமே வராது. இந்த வார்த்தை கைதிக்கு பிறந்தவன் என்று சொல்வது என்னைத்தான் கைதிக்கு சொல்லிக்கலாம். அப்படி என்று சொல்லிக் கொண்டு நானும் மன்னார் வீட்டில் பிறந்திருந்தேன். அப்போ வேந்த உடனே இதை கண்ட பிரம்மதேவன் என் தாயாகப்பட்டவர் மூவர் யாவற்ற பேரும் பார்த்தால் நகைத்து விடுவார்கள் விட்டு மன்னான் வீட்டிலேயே போட்டு அவர் சென்று விட்டார்கள். அந்த மன்னானாகப்பட்டவன் தினமும் சலவை தொழில் செய்வது வழக்கம். அப்பொழுது கலவை தொழில் செய்வதற்காக ஆற்றங்கரைக்கு செல்வதற்காக கழுதையை அவருக்கு வந்தான். அங்கு வந்து குழந்தையாக இருக்கும்போது எடுக்கூடாது அப்படி இருக்கும்போது வீட்டிலே வளர்த்து ஆகும்போது தாய் எத்தனை பேரு? 3 பேரு. 3 பேர் தாய் மூவர் தந்தை ஒருவர். எப்படி என்றால் வண்ணான் வீட்டில் எடுத்து வளர்த்தார் பத்தியா, அது ஒரு தாய். என்னுடைய இரண்டாவது தாய் ஈண்டெடுத்தாலே இரண்டாவது தாய். மூன்றாவது தாய் யாரு? பிரம்மனுக்கு தேவியாக விளங்கக்கூடியவர் தாய் சரஸ்வதி. அப்படி நினைத்து 3 தாய்களுக்கு மகனாக நாளடைவில் என்னுடைய மூதாதையர் யாரு? தக்கன் கொடுத்த சாபம். ஒரு நாளைக்கு ஒரு கலகத்தை செல்லாவிட்டால் என்னுடைய சிரமம் வயிறாகப்பட்டது 1000 சொற்களாக வெடிக்க கடவுது என்றது சாபம். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் பண்ணல நீங்க மேல புல் வச்சு யாரோட குடும்பத்தையாவது கெடுத்தாகணும். ஆமா அப்படி இருந்து எப்படி வர காலை ஊட்டையா நின்று அப்படி இருக்கும்போது நாளை உடை உடைத்து கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டு கையில யோக தண்டையும் யார அது பேரு யோக தண்டி. தம்பி அதை எடுத்து விட்டோம்னா சொல்ற வார்த்தை விட்டோம்னு வச்சுக்க உன் குடும்பத்தை பத்தி மொத்த மேல தெரியும். ஆமா ரொம்ப நாளா சந்தேகம் எங்க பாஜா இருக்கிறாரு குடும்ப லட்சணம் என்னன்னு பார்க்க வேண்டும். மந்திரம் போட்டு தரேன் பார்த்து கொள்கிறாயா? ஹரிவோம் நமோ நமோ நாராயணாய நமஹ. தம்பி பார்த்துக்கொள். வீடியோ கால்ல வந்து பாட்டு மாதிரி அப்படியே தூக்கி போட்டு காட்டுக்கு பாருக்கு வந்து காலத்தையும் உணர்த்தும் புலி போன்றது. ஆமா 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 ராஜா உன் பொண்டாட்டி பாரு 3 பேர் பாத்துக்கிறான் உன் பொண்டாட்டி. ஓ காலை வந்து தூக்கி போட்டுக்கிறான் பாரு. எப்படி பசங்க 2 பேரு பசங்க 2
10 பேரும் என்ன அவருக்கு அடிமால காலத்துக்கு போட்டு படுத்துக்குதுடா. அத போய் தப்பா நினைச்சுக்கிட்டு அவன்தான் இப்ப சொல்றானாங்க நீ எல்லாத்துக்கும் மேல சொல்ற. ஏண்டா சிஷ்யா மேல உடம்பு லட்சத்தை பார்க்க தேவையில்லடா. அதே பக்கத்துல பானாக்கு உங்க குடும்பத்துக்கு போய் குடும்ப லட்சணம் பார்த்து காரி மூஞ்சி கல்யாணத்துக்கு போட்டுச்சு எதுவும் பார்க்க தேவையில்லவா? ஏண்டா அம்பி அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே ஆமா தினமும் ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. கலகம் கிடைக்கவில்லை. தாத்தாவை நினைத்து ஒரே ஒரு கேந்தா மட்டும் தாத்தாவை நினைத்து தோற்று அறிவோ நமோ நமோ நாராயணாய நமஹ. அறிவோ நமோ நமோ நாராயணாய நமஹ. அறிவோ நமோ நாராயணாய நமஹ. ஏழுமலையான எண்ணி துதிப்போயே எனக்கோ கலகம் கிடைத்து விட்டது. சொம்பு போடுற புத்தி என்னைக்கு விட்டு அப்படி இருந்தாலும் ஆமா தினத்திலே கலகம் பிடித்து விட்டது. எங்க செல்ல வேண்டும்? பன்னீரிடத்துல சென்று பாதாபி நதாபி அசுரர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை அடிப்பதற்காக மண்ணில் கிளம்பி விட்டார். அதற்கு முன்பதாக ஏதாவது ஒரு கழகத்தை செய்து நம்முடைய வேலையை நாடி வந்து விட்டோம். வந்திருப்பதாக வண்டியிடத்துல உரைத்து நான் வந்து அந்த பட்டன் இல்ல அந்த பட்டன் எலி தகுது வந்து உங்க பட்டணத்துக்கு நாடி நாரத முனிவர் வந்துக்கிறாரு. நீ போய் உங்க மகாராஜா என்ன சொல்ற? நம்ம பட்டணத்துல ஒரு முனி வந்து என்ன சொல்றாங்க? கம்னாடி சொல்லி அனுப்புறாங்க. வாங்க சொல்லும்போது தெளிவா சொல்லி அனுப்புறேன். நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார் என்று உரைத்து வர வேண்டும். யாராவது என்ன வார்த்தை பொண்ணு சொல்லி அனுப்பணும். போ முச்சு பொண்ணு போட்டுக்கோ. ஏன் மந்திர நீ போ போட்டாச்சு போ.
உன்னை தேடி ஒரு முனி வந்துக்குது. அந்த முனியா நம்ம பண்ணிட்டு முனியா புள்ளிங்களா நானும் இந்த பக்கத்து பட்டணத்துல முனியா இருக்கக்கூடாது. அடிச்சு தட்டி முடிக்கிட்டு வா. தட்டு போ உனக்கு எப்படி அப்ப இருக்கும் ஏடா எம்ஆர் ஸ்கூல் என்ன பண்றது அந்த புண்ணாக்கு இருந்து பாத்து என்ன பண்றது பைத்தியமே ஐயா முனி என்ன தெரிவித்தாய்? மகாராஜா போய் என்ன சொன்ன? முனி வந்துக்குதுன்னு சொன்ன. கமலாட்டி ஓடி போ சாமி கால போட்டு இன்னத்துக்கு இந்த பெய் எதற்காக என்னை இந்த உதவி செய்கிறாய்? தம்பி, சாபம் கொடுத்தேன்னு வச்சுக்க, உன் மகன் நீ பொட்ட நாயா போகிறது. புடா சாபத்தை போடா. போய் தேடி பொட்ட நாய் தான் கூட்டிட்டு போ. ஐயா அவர் வந்து இன்னும் வந்து நானா ஒரு நாய் ஆயிட்டான்னு வச்சுக்க மலரை இருந்து போக முடியாது. இல்ல அவங்க பொண்டாட்டி இப்ப வீட்டுக்கு போறாரு. அவங்க பொண்டாட்டி வராங்க. இவர் என்னன்னு கூப்பிடுவாங்க நாய பூஜ்யா சகல உணவையும் படைய கூட வந்தான். நான் கொல்லு நாய் சாப்பிடலாம் ஒண்ணும் வேணாம். அந்த ஐயா பண்ணத நீங்க மண்ணு அடிச்சிருங்க. என்ன பண்ணி தொலைக்கிட்டு பொட்டை நாய் ஆனா இடுப்பு தாங்க நீ என்ன சொன்ன நீ போய் என்ன சொன்ன அங்க நிக்கிற பாரு நீ இல்ல 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 உரைக்கும் பொழுது என்ன பண்ண உரைத்து நாரத மகாமுனிவர் வந்தான்னு சொன்னியா? அம்மா பைத்தியமா இல்ல நீ பைத்தியமா இல்ல கொப்ப பைத்தியமா இல்ல கொண்டாடி அதான் கோட்டா ஈச்சமா என்ன நாரத முனி வந்துக்குதுன்னு போய் சொல்றான்னா நான் போய் முனி வந்துக்குதுன்னு சொன்னேன். சாமிகள் ஆளெல்லாம் வீய மாட்டாங்க. வாட்ஸ்அப்ல கூட சாரின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருவோம். எந்த காலத்துல என்ன பண்ணுறது தம்பி கீழே வேணும்னா வீட்டுக்கு போய் சேருவேன். போற வேலை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படி ஆகிட்டா வண்டி மகாராஜன் வந்து ஆகணும். மகாராஜனே அப்பா வன்னிய பூபதி என் பாதத்தை படித்தாய் அல்லவா? எப்படி தெரியுமா? பாதம் படித்த வன்னியா ஆதாரமாய் சமைத்தபடியினால் இந்த பூவுலகம் இருக்கும் வரை உன்னுடைய பெயர் நிலைத்து போகட்டும். வாழ்வாயப்பா. அப்பா இந்த வீர வேஷத்துடன் இப்போது எங்கே செல்கிறீர்கள்? சத்தியவாசன் மைந்தன்
சொல்லலாம் சொல்ல முடியுமா? அதற்காக படியை கூட்டி சொல்றாங்க. அப்ப அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ போய் ஜெயிச்சிரும் போறியா? எந்த தைரியத்துல நீ போற? எந்த தைரியத்துல செல்கின்றாய்? அப்ப வன்னியபூபதி, நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், அதை கேட்டால் வெற்றி உனக்கு நிச்சயம். ஒருவர் முயலாகப்பட்டவன் சமராயுதத்துக்கு செல்வதற்கு முன்பதாக ஒருவனுடைய மனோபாவத்தை அறிய வேண்டும். எப்படி? ஆகையால் அந்த வாதாபி சூழ்நிலத்திலே ஒருவனாகப்பட்டவர் சென்று நீ சத்ருவாக வருகிறாயா மித்ருவாக போகிறாயா என்று அவனுடைய மனோபாவத்தை அறிவதற்காக தூது போக வேண்டும். அவனுடைய மனோபாவத்தை அறிந்து அவன் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை அறியலாம். யார் ஒருத்தர் தூது செல்ல வேண்டும். யார் போறது? நீங்க போறியா? என்ன வார்த்தை தெரிவித்தாய் அம்பி? ஒரு அரசு, ஒரு நாட்டோட அரச நான் போனா ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பேசுவாங்க, கை கொட்டி சிரிப்பாங்க. அதனால நீயே போய் முன்ன தூதாக போய் அவன் என்ன பண்றான், அவன் மனநிலைமை என்னன்னு கொஞ்சம் அறிஞ்சு வச்சு சொந்த காசு துணி வச்சுக்கணும். ஆமா, என்னால ஆகாதப்பா.
மாட்டேன். அவன் வருவாங்க போகும்போது மாட்டி டங்கு வர கீச்சு என்னை அடித்து அடி என்னுடைய அதாபுத செய்து விட்டார். பட்டு பட்டியா கீழ் இன்னும் என்னை அடித்து அடி மொத்தம் கோய் முட்டை அழிங்கி போய்கிறது. என்னால முடியாது ஆளோட நான் போய் நீ போய் நாடகம் முடிச்சு நாளைக்கு பட்டிக்கு போச்சு நாராயணான்னு சொல்லிக்கிறேன். நாராயண நாராயண ஆமா செய்ய மாட்டான். ஒருவர் தூதாக சென்றால் அவன் அடிக்க கூடாது ராஜ வழக்கம். ஆகையால் என்ன அடிக்க மாட்டான். செய்ய மாட்டான். அப்ப வண்டி பூபதி என்ன அடித்தானா என் உடம்பு தாங்குமா? நானே எப்படி நாலு தோளமாக்குறேன். என்ன அடிச்சாலும் அப்படியே ஒச்சிக்க மாட்டேன். சாமிகள் பயப்படாதீங்க வாங்க. சாமி இல்ல முதலியார் விட்டு கல்லு தூதாக போகணும் அடிக்கிறது அரச நீதி இல்ல. அவன் அடிச்சா அதனால நீ எதுக்கும் பயப்படாத. அவன் பைத்தியண்டா. நீ போய் தூதா போய் அந்த வாதாபிகிட்ட சண்டைக்கு நாள் வச்சுட்டு வா. நானு ஆமா உன்னாலதான் முடியணும். என்னால முடியாது ராம்பி. முடியாத புடங்கத்துக்கு இங்கே அந்த காசு அடிக்கிறேன். ஒரு அரசனாக பண்றதுல எடுத்தவனே அவன் தூது போடுறவனே நம்ம ஒத்துக்கணும்னா நம்ம குடும்பத்துக்கு எடுக்கணும் அவன் நினைச்சுக்குவான். பிகு காட்டணும் தம்பி. பிகு பண்ற புரியுதா? எல்லாரும் இப்ப சில பேர் அப்படிதான் பிகு பண்றாங்க. ஒரு சண்டையில கூட ஆமா பிகு பண்ணுவாங்க. நீ தான் கலந்து போட்டு அசக்கணும். சரி அப்படியே ஆகட்டும். கண்டிப்பா வேலை ஆகும். ஆகட்டும் போயிடு. அதுக்காக தான் கொஞ்ச நேரம். சரி நான் சொன்ன மாதிரி அவன்கிட்ட போய் சொல்லு. சொல்லு. உனக்காக எப்படி உனக்காக வண்டியம் கூட தடுப்பதற்காக நாரத மகாமுனி தூதாக சென்று வருகிறாராம். அவர் வந்து உன்னை தாராளமா போக சொல்லிட்டாரு. விடியும் குத்துட்டாரு. நீ வாதாபி நாடி போனோம். எப்படியா வன்னியானிடம் விடியும் பெற்றுமே. வாதாபியிடம் தூது செல்ல வேண்டும். வாதாபி தர்பார் அன்னவரால் கலை தொடரும்.
சந்தித்தாயே மண்டலத்தில் உள்ளவர்கள் அழைக்கூடிய அந்த மகமே பச்சமா கோயில் எதிர்க்க 7 முனி கட்டி போட்டிருக்கோம். முனி என்ன முனி? முத்துமுனி, பச்சைமுனி, நாடமுனி, செம்முனி, கரிமுனி, சங்கிலிமுனி, ரிஷிமுனி. 7 முனி இருக்கு. அந்த 7 முனியில ஒரு முனி திருடன் வந்து பச்சைமா சாமி ஆடலாம். போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சங்கிலி முனிக்குது பத்தியா? முன்னூறு மகன் வந்து சங்கிலி அத்தனை இந்த சட்டத்துல ஒரே குடியோ குடிக்குது. வருகின்ற போது என்னுடைய என்ன வண்டி தெரிந்து கொண்டியா? போடுறாங்க. நாம போட காணுமே. நாமதேவனா அவருடைய பேரு ஐயா நம்பதா தெரிவிக்கிறேன். முனிவருக்கும் பிறந்த எந்த பெயரோ பாதாபி என்று தெரிவிக்கும். பாதாபி என்று தெரிவிக்கும். ஆமா வேற இடத்து போய் எங்க வந்துக்கிறான் பாரு. பாதாபி ஏய் பீ அட்டு போய் பாரு. உடம்புல நான் போய் சேர்த்துறேன். பேட்டது உச்சரச்சணும். நல்லா பீ தோய்கிற. பாதாபி சொல்லுங்க. ஏய் ஒரு தரம் பாதாபி சொல்லுங்க. ரெண்டாவது தரம் யார் யாரோட வந்து மாறிய. நான் யாரை எடுத்துறேன். ஆனா அந்த யானை கடிச்சி நம்மளால போறோம். நீ உன்னால முடியாது மச்சான். நீ போறியா இல்ல மேடி போறணும். போடு காட்டாத எல்லாரால முடியாது. டேய் கவலா. வாயா. என் மச்சான் கூப்பிடுங்க. மீண்டும் எப்படி வருகிறது தெரியுமா? அரக்கர் குலத்தில் வெறுதிரமுள்ள பலவான்
மனிதர்கள் யாவரும் பேர்களும் என்னை கண்டு ஐயோ போய் பாரு அது எரிச்சத்தை வந்து அறிவாக பாருங்க பாலர்கள் சந்திரன் சூரியன் பிடித்து இறுக்கி நடப்பேன் அல்லவா பலம் அல்ல என்னுடைய பலம் என்ன நாம் எப்படியாவது வரம்பிட்டோம் சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம் பட்டாத குறையில்ல செல்வம் அப்படி படுத்தவன் அல்லவா அதுவும் தவிர காவல் புரியணும் எந்த நாயும் உள்ள வராது என்னைக்கு நாம நீங்க மீனக்காரன் கேக்குது எந்த நாயும் உள்ள சொல்லுங்க சாமியா அது அருகிட்ட சிசினே நான் வந்திருப்பதாக உன்னுடைய ராஜா என்ன பண்றான் என்ன செய்து ராஜா அரண்மனையில இருக்கிறாரு நான் முனிவர் வந்திருப்பதாக நாங்க 2 பேரும் காவல் வச்சுக்கிறாரு உனக்கு அருந்துதா இல்லையா 2 பேரும் ஒரு கேள்வி உனக்கு அவங்ககிட்ட ஊங்கோட்டை தான் உன்னை கேட்டேன் அந்த கேள்வி பேச்சு அதுக்குதான் கேட்டா சொல்ல இனி நான் தெம்முத்து வச்சிருக்க கூடாது பட்டுன்னு பண்ணிச்சோட வாங்கி குடிச்சு சேர்த்து போறேன் காவலா காவல மகாராஜா நம் ரத்னாவரி கோட்டையில் தஞ்சாரியாக நாரத மகாமுனிவர் நம்ம கோட்டையை நோக்கி வந்திருக்கிறாரு ஆமா ஆமா அவர் தேவ முனிவராஜ கூட்டு சிம்மாசனத்துல வணக்கம் மாமுனி எந்த ஊரு என்ன கேட்கின்றாய் உன்னதான் கேட்கின்றால் ஐயா நான் உரைப்பதை கவனமாக கேளுங்க உங்கள் பெருமையை உரைக்க வந்திருக்கிறேன் தெரியுமா மூலகம் சென்றனப்பா
நொடியை சுற்றி வரக்கூடிய நான் தான் நாரத மகா முனிவர் உன் செல்லும் பொழுது ஆமா உலகத்தில் சென்று ஆதாபி சூரன் வாழ்க ஆதாபிசூரன் வாழ்க ஆதாபி சூரன் வாழ்க வாழ்க. ஆஹா பேஸ் பேஸ் அப்படியே தெரிவிக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் இப்போ நீங்க எங்க போறீங்க? அட நாராளி வந்த சாமி எனக்கு நெஞ்சில் போச்சு ஐயா என்ன கேட்கின்றாய்? என்ன நாடி வந்த விவரம் என்ன என்ன சேதி அப்படி தூது பேசுறது தான் சொல்லி நீங்க வந்த இல்ல உங்களை நம்பி ஆத்துக்கு வந்த தூதாக வந்த நம்பி தெரிவித்த முடிய மாநிலே தண்ணி யாரோ தூதனாய் அனுப்பி வைத்த துன்பங்கள் நேர்ந்ததென்னோ தேவர மூவர் அவர் அனுப்பி வைத்தார். அல்லது நாரதா யார் அனுப்பிட்டு உனக்கு யார் என்ன கேட்கிற? என்னிடத்தில் ஆமா தூதாக அனுப்பி வைத்தவன் ஆமா தேவனா ரிஷிகளா மானிடரா இல்ல யார் என்னிடம் தூதாக அனுப்பி யாரும் இல்லை. ஆனா ஐயா யாருன்னு கேட்கிறேன்? ஐயா நீ எங்க போ? நீ யார் எதுக்கு கேட்கிற? உனக்கு எதிரி இருக்கிறான் யார் தெரியுமா? ஐயா போ என்னடா சொன்னா அடே நாரதா என்ன சொன்னா சிவன் மைண்டா அப்பா சொல்லுங்க. நீங்க இங்கேயும் போகாதீங்க. உனக்கு எதிரி யாருக்கா கேட்கறியா? அந்த சிவனுடைய ஆதி நிறைய வில்லாக கொண்டு ஆமா. அக்கினி உதித்து வந்த வெள்ளை குதிரையில எழுந்து வந்த வண்டியராஜனே உனக்கு எதிரியப்பா. அவன் என்ன சொல்லி அடிக்கிறாரு வண்டி மகாராஜனா தேவர் மூவரி ஆடிய சிவன் விடுத்துட்டு காத்தல் போற அத்தனை வரும் ஐயா இங்க பாரு. வாடா. அடே நாரதா இங்க பாரு. சொல்றதே பாரு. டைம் ஆச்சு அட மானிடருக்காக பயந்து அட பயந்து அந்த மானிடருக்காக பயந்து ஆமா நான் தேவர்களை சிறை விடுவேனோ விட மாட்டேங்கிற.
அவனால் பார்த்துக் கொள்ளட்டும். கண்டு மடிஞ்சிடவாடி அடவாடி உன் உயிர் பரலோகம் செல்வது நிச்சயம். ஆமா அவங்கள பகச்சிக்காத பகத்து கையன் தானே பேசணும். எல்லாத்தையும் செய்வோம் எங்க ராஜாங்கம். நீங்க மெண்டல் அதிகாரம் கையில இருக்குது. ஆமா ஆமா ஆட்சி அவனையில போல மொத்த பேரும் அந்த தேவதூவர் யாவற்றை சிறை அவனை பகச்சிக்காத சிறமதை படித்தால் உன்னை உயர விடுறானா அவனை பகச்சிக்காத என்ன சொல்ல வரா என்னிடம் வார்த்தையை தள்ளிய நீ செவராரி குத்து வாட்டுறவன் அனுபவம் ஒண்ணும் பண்ண முடியாது. மடியவே போற ரெண்டு மாமுடி கூற வந்தா கண்டிப்பா சீக்கிரே வர மகாராஜா முன் வச்ச கால பின்ன வைக்கிறது கிடையாது. சண்டைக்கு வர சொல்லு போடா. பாதத்தை பண்ணிக்கிறாயா இல்ல சண்டைக்கு வரையா? அதெல்லாம் பாதம் மடியணுமா? ஆமா ஆஹா கமெண்ட் டெல் மீ என்னடா பத்தி டைமாவுதே சொல்லையா நம்முடைய வந்த வேலை முடிய போகிறது. ஆமா சூழ்ச்சியாகப்பட்டது. ஆமா ஏடா ஒன்று சொல்லி ஆமா அவனை புள்ள வச்சு ஆமா சண்டைக்கு நான் குறித்து ஆமா அவனுக்கு ஒரே சண்டை போட்டா ஐயோ சந்தோஷம். இப்போ இந்த சரியா எப்படி சந்தோஷமாக எப்படி சொல்லணும்? இந்த தான் கலந்துமே
சொல்லப்பா சொல்லு. சென்று வந்த சங்கதி என்ன? அப்படியே உனக்கு பாதம் மனிதன் நின்ற பாலனேடி வாழி வாழி, பாதம் மனிதன் நின்ற பாலனேடி வாழி வாழி, நான் தூதாக சென்றேன் அல்லவா, அவனுடைய தீதாக வார்த்தைகளை பேசி சொல்ல முடியல. அதை என் வாயால நான் எப்படி அப்பா சொல்லுவேன்? சாம்பல்ல பிறந்த அது எப்படி தெரியுமா சொல்றான்? அழிஞ்சு போன சாம்பல்ல பிறந்தவன், கொல்லியில பிறந்த பையன், அந்த பையன் ஆணும் பெண்ணு சேராம வந்தா அவன் இல்ல என்ன அப்பா அம்மா இல்லாத புள்ள பையன் வந்து என்கிட்ட வந்து சொல்லி வாயை சொல்றதுப்பா. தீதாக வசனங்கள் பேசி அதுவும் அம்மாவை நல்லா சொல்றான், கட்டுவானின்னு சொல்றான், எப்படியான்னு சொல்றான். ஆகையால் அவன் தீதாக சண்டை பேசி சண்டைக்கு வர சொல்லி தீதாக பேசுகிறான். இதுக்கப்புறம் நீ ஆச்சு அந்த வாதாபி சொல்லனாச்சு, நான் சென்று வருகிறேன். ஆமா கூட்டிக் கொண்டு சமுதிரம் கடந்து போக வேண்டும் என்று ஆமா முன்னாலே வற்றவும் பின்னாலே சுரக்கவும் குளிகையை போடுகிறேன். என் பின்னால் வரும் மனிதர்களே
பக்கம் ஒப்புட வீட்டு எடுப்பாய் மங்கையம் சென்று வாருங்கள். நீங்கள் அனைவரும் கணேசனிடம் வீற்றிருங்கள். நான் ஆயர்குல பெண்ணூர்வாய் சென்று அந்த மாதாபீஸ்வரன் சூது தன்னை அறிந்து வருகிறேன். அடிக்காதா அந்த காலம் தான் அவனுக்கு திருப்பாரு மூளை அதுல வைக்கணும். சொன்ன உடனே அவர் எடுத்து கையில பிடிச்சிக்கிறாரு. மூணு படி மாவு இருந்ததா என் பொண்ணுக்கு எத்தனை தோசை ஊத்துனான்னு சொன்னேன். தூங்கத்துக்கு தான் இடம் அப்படின்னு மூணு படி மாவு 150 குடும்பம் ஊத்தலாம். ஆனா என் முன்னாடி எத்தனை தோசை ஊத்துனா தெரியுமா? வெறும் மூணு தோசை ஊத்தி வச்சிருந்தா 3 கிலோ மாவுல மூணு தோசை ஊத்தி வச்சிருந்தா நான் என்ன பண்ணேன் உடனே நான் ஆடுத்து போய் வந்து பார்த்த பாரு 3 தோசை இருந்துச்சு. சரி ஊத்திட்டேன். சமாதானம் போறேன் நானு அர்ச்சனை பண்ணிடுவா. நானு கண்ணே சம்பளம் வாங்கி